உரிமை கோரப்படாமல் முடங்கி கிடக்கும் 1,00,000 கோடி ரூபாய் நிதியை மீட்டு உரியவர்களிடம் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு ஈடுபட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சற்று விரிவாக பார்க்கலாம். வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டுகள் உள்ளிட்டவற்றில் சுமார் 1,04,000 கோடி ரூபாய் நிதி உரிமை கோரப்படாமல் முடங்கி கிடப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடந்த ஹிந்துஸ்தான் டைம்ஸ் லீடர்ஷிப் உச்சி மாநாட்டில் பேசிய அவர் 78,000 கோடி ரூபாய் வங்கி கணக்குகளிலும் 14,000 கோடி ரூபாய் காப்பீட்டு நிறுவனங்களிலும் 9,000 கோடி ரூபாய் செலுத்தப்படாத ஈவுத்தொகையிலும் 3,000 கோடி ரூபாய் மியூச்சுவல் ஃபண்டுகளிலும் உரிமை கோரப்படாமல் இருப்பதாகவும் இப்பணம் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு சொந்தமானது என்றும் கூறினார். உரிமை கோரப்படாத பணத்தை உரியவர்களிடம் சேர்க்க மத்திய அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக பிரதமர் கூறினார். ரிசர்வ் வங்கியின் விதிகளின்படி 10 ஆண்டுகளுக்கும் மேலாக உரிமை கோரப்படாமல் வங்கிக் கணக்குகளில் உள்ள பணம் ரிசர்வ் வங்கி முதலீட்டாளர் விழிப்புணர்வு நிதிக்கு மாற்றப்படுகிறது. இதன் மூலம் சேகரிக்கப்பட்ட நிதியிலிருந்தே வாடிக்கையாளர்கள் பின்னர் தங்கள் பணத்தை உரிய ஆவணங்களுடன் திரும்ப பெற்றுக் கொள்ள முடியும். ரிசர்வ் வங்கி உத்காம் என்ற இணையதளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது 90 விழுக்காட்டுக்கும் அதிகமான உரிமை கோரப்படாத தொகைகளை ஒரே இடத்தில் தேட உதவுகிறது. 2025 ஜூன் நிலவரப்படி பொதுத்துறை வங்கிகள் 58,330 கோடி ரூபாய் உரிமை கோரப்படாத வைப்புத் தொகைகளை கொண்டுள்ளன. பாரத ஸ்டேட் வங்கி 9,330 கோடி ரூபாய் உரிமை கோரப்படாத வைப்புத் தொகையுடன் முதலிடத்தில் உள்ளது. மத்திய அரசின் முயற்சிகள் மூலம் கடந்த 3 ஆண்டுகளில் 10,297 கோடி ரூபாய் அதற்குரிய 33 லட்சம் பேரிடம் திருப்பி ஒப்படைக்கப்பட்டுள்ளது.